ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான அருமையான பானிபூரி எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பானிபூரின்றது நல்ல முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான பூரிகள். இது வட இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு தின்பண்டம். இதை நம்ம சுலபமா பண்ண முடியுங்க. ரவையில தான் இந்த பூரியை செய்வாங்க. முறுமுறுன்னு இருக்கும். ஆனா பானி அப்படின்னா தண்ணி, அதனால தண்ணியில போட்டு எடுத்து அதை சாப்பிடுறது. நல்ல ஒரு புதினா தண்ணி அதுல ஊத்தி சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க இந்த சுவையான பானிபூரி எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இத பிழைகளே இல்லாம சுவையா பண்ணலாம். இந்த பூரிகளை நீங்க செய்து வச்சுட்டீங்கன்னா, நல்ல காற்று புகாத ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் வரைக்கும் முறுமுறுப்பு தன்மையும் மாறாமல் அது நல்லாவே இருக்கும். நீங்க செய்து வச்சுட்டு கூட எடுத்துட்டு எங்கேயாவது ஊருக்கு போறதுன்னா இது செய்து எடுத்துட்டு போகலாம். அல்லது விருந்தினர்களுக்கு நல்ல ஒரு விசேஷத்துக்கு முன்னாடியே செய்து வச்சுட்டு குழந்தைங்களோட பார்ட்டியில நீங்க இதை கொடுத்துடலாம். சுவையான இந்த சுலபமான பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை, 2 தேக்கரண்டி மைதா மாவு, 1/4 தேக்கரண்டி சோடா உப்பு, சுவைக்கேற்ப உப்பு மற்றும் எண்ணெய். இந்த பூரி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரவை. இந்த ரவையில நீங்க மாவு பிசைகிற பக்குவத்தை பொறுத்து தான் இந்த பூரி அமையும். பூரி நல்ல முறுமுறுன்னு இருக்கணும். நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, வதக்குன்னு ஆகாம முறுமுறுன்னு இருக்கணும். அப்படின்னா நல்ல சரியான அளவிலான ரவையை உபயோகப்படுத்தணும். இது பாருங்க, இது ரொம்ப பெரிய அளவும் கிடையாது, ரொம்ப சின்னதாக குழந்தைங்க சாப்பிட்ற கஞ்சி அளவும் இல்லை. இது சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்கிற மிதமான அளவிலான ரவை. இப்போ நம்ம ரவை கூட பேக்கிங் சோடாவை சேர்த்துடலாம். முதல்ல சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதுக்கு தண்ணி எப்படி உபயோகப்படுத்துகிறோன்னா, இது மாதிரி தேக்கரண்டிகளில் தான் உபயோகப்படுத்த போகிறோம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு நல்லா வராது. அதனால தேக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உபயோகப்படுத்தலாம். 4 தேக்கரண்டி போட்டிருக்கேன். இதை கை வச்சு இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம கையில் இப்படி வச்சிங்கன்னா இருக்குது, ஆனால் உடஞ்சிடுற மாதிரியான பக்குவத்தில் இருக்குது இது. அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 8 தேக்கரண்டி தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லதாக இந்த மாவை பிசையலாம். இது நான் எதுக்காக தேக்கரண்டியில் சேர்க்குறேன்னா, நீங்கள் அளவு குழம்பி போயிடவோ அதிகமாக ஊற்றிட்டு கஷ்டப்படவோ கூடாதுன்றதுக்கு தான். நீங்கள் 2-3 வாட்டி செய்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், தேக்கரண்டியில் சேர்க்க வேண்டாம், நேரடியாக அப்படியே நம்ம ஊற்றி சேர்த்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் முதல் தடவை செய்யும்போது பக்குவம் மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் தேக்கரண்டியில் நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, மாவு நல்லா இந்த பக்குவத்தில் இருக்குது. அந்த பக்குவப்படி நல்லா கெட்டிமாக இருக்கணும். அப்போ நீங்கள் கெட்டிமான பூரி அப்போ தான் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உப்பி அந்த முறுமுறுப்பு தன்மையோடு இந்த பூரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கட்டிமாக பிசைகிறோம். அதை தவிர இது ஒரு 5 நிமிடங்கள், 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதிகமாக பிசைய தான் இந்த மாவு நல்லா வரும். அதாவது ரவையின் உருவம் மாறுபட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி உபயோகப்படுத்தினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுன்னா வெதுவெதுப்பான தண்ணி உபயோகப்படுத்தி நீங்கள் பிசையலாம். இப்போ நம்ம 2 தேக்கரண்டி மைதா மாவை சேர்த்துக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, இது கூட நல்லா சேர்ந்து இந்த மாவு நல்லா வர்றதுக்காக உபயோகமாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிட்டு திரும்பவும் 2 தேக்கரண்டி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ரவை அதனுடைய உருவத்தை இழந்து மாவு போன்ற பதத்துக்கு வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய ரவைகளாக இப்போ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிட்டு இப்போ இதை மூடி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிடுச்சு. எடுத்து லேசாக இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கு மாவு. இப்போ நம்ம இதை பரப்பிட்டு சிறிய வட்டங்களாக எடுத்துக்கலாம். இதுக்கு பொதுவாக நம்ம மாவு போட்டு தேய்க்கிறது இல்லை, லேசாக எண்ணெயை போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கவனமாக வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் மெல்லிசாக தேய்க்கணும். அப்போ தான் பூரிகள் முறுமுறுப்பாகவும் நல்லா உபியும் வரும்.
பாத்தீங்களா, நம்மளுடைய மாவை நல்லா பரப்பிட்டோம். நம்ம இப்போ இது நம்ம சிறு சிறு வட்டங்களா செய்ய போறோம். அப்படி செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு கட்டர், பிஸ்கட் கட்டர் அப்படின்னு கிடைக்கிறது, அதை நான் உபயோகப்படுத்துறேன். அல்லது இப்படி சிறு மூடி எடுத்துக்கலாம். நீங்க எந்த பாத்திரத்தோட மூடியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த குப்பியின் மூடியாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தலாம். அதை வச்சு நம்மளுக்கு பிடிச்ச சிறிய சிறிய வட்டங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல வாணலியில எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து முடிஞ்ச வரைக்கும் சூரியகாந்தி எண்ணெய், ரிஃபைன் பண்ணப்பட்ட எந்த எண்ணெயா இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். சுத்திகரிக்கப்பட்ட எந்த எண்ணெயை வேணாலும் உபயோகப்படுத்துங்க. அப்போதான் என்ன ஆகும்னா எண்ணெயின் மணத்தை இந்த பூரி எடுத்துக்காது. ஏன்னா இது நிறைய நாட்களுக்கு இதை வந்து நம்ம வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வரைக்கும் இது ஒண்ணுமே ஆகாது. நீங்க சரியானபடி ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா, காத்து புகாத டப்பால வச்சிருந்தீங்கன்னா இது முறுமுறுப்பு தன்மையும் மாறாம ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதனால நீங்க நல்ல எண்ணெயை உபயோகப்படுத்தீங்கன்னா அதனுடைய மணத்தை உறிஞ்சுக்காது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நீங்க ஒரு முக்கியமான குறிப்பு எடுத்துக்கலாம். அதாவது அதிகமான சூடுல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், பூரி போட்ட உடனே பொரிஞ்சு உப்பி வந்துடும். ஆனா சில நேரத்திலேயே, கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய முறுமுறுப்பு தன்மை மாறி ரொம்ப மெத்துன்னு ஆயிடும். அதனால எப்பவுமே எண்ணெய், இது மாதிரி பலகாரம் செய்யறதுக்கு எண்ணெயை எப்பொழுதுமே சிறிதிலிருந்து மிதமான அளவு தீயில தான் இதை வச்சிருக்கணும். அதனால இதை ஞாபகத்துல வச்சுட்டு பூரியை சுட்டு எடுக்கலாம். ஒரே நேரத்துல நிறைய பூரியை போட்டுட்டீங்கன்னா எல்லாம் மேல வராது, எழும்பாது இது மாதிரி உப்பி. ஏன்னா எண்ணெயின் சூடு வந்து ஒன்று போட்டோன்னா குறைஞ்சிடும். அதனால எண்ணெயோடைய சூடு இருக்கிற மாதிரி 2-3 பூரியா போட்டு எடுத்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த சுவையான பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா முறுமுறுப்புன்னு லேசா பூரி தயாராயிடுச்சு. இப்ப இந்த பூரிக்கு நீங்க இங்க கிளிக் பண்ணி சுவையான இதில் உள்ள வைக்கக்கூடிய பூரணம், சட்னிகளை பார்த்து செய்து மகிழ்ந்து உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பூரியை உடைச்சு பார்க்கலாம். இதை செய்யும் போது நிச்சயமா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா ரவை சிறிய ரவையா இருக்கணும். அதை தவிர தீயின் அளவு சரியான மிதமான தீ. அதே மாதிரி பேக்கிங் சோடா போடாமலேயும் இந்த பூரிகளை செய்யலாம், நிச்சயமா நல்லா வரும். ஆனால் சிறு சிறு பிழைகள், அதாவது ரவையின் தன்மை, இப்படி எந்த விஷயத்திலையும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா, ஆப்ப சோடா போட்டீங்கன்னா உங்களுடைய பூரியில தப்பு வராம சுவையான அருமையான பூரி தயாராயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசரி பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய ரெசிபீஸ்க்கு dosaripizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.